இயேசுவிற்காக எழும்பிட ஊழியங்கள் நடத்தும் 1ஆம் ஆண்டு விழா. துளிர்த்த கோல். சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் எண் 24, காஞ்சி முனுசாமி தெரு, VOC நகர், பம்மல், சென்னை 75 BB மருத்துவமனை அருகில். தொடர்புக்கு 9710-288-55 மற்றும் 74-487-5484. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை உங்களுடைய வீடுகளில் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் மாலை 7:30 7:45 வரையிலையும் அடியானுடைய செய்தியை அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறதாய் கேள்விப்படுகிறதை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். கடந்த நாளில் ஒரு அம்மா சொன்னாங்க, 15 நிமிஷம் பேசுகிறதுக்கு பிரதர் ஒரு அரை மணி நேரம் வரையும் நீங்கள் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் அடியானை ஆசீர்வதித்தால் அதை நான் பேச முயற்சி செய்கிறேன். சரி, இந்த நாளிலேயும் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியில் ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, உபாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜ் என்ன தெரியுமா? நீயோ கடன் வாங்குவதில்லை என்று பேச விரும்புகிறேன். இதை கேட்ட உடனே நிறைய பேருக்கு ஆறுதலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கு நீயோ கடன் வாங்குவதில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜ் என்ன தெரியுமா? உன் கடனை எல்லாம் கர்த்தர் அடைப்பார், கலங்காதன்னு நான் பேச விரும்புகிறேன் தேவ பிள்ளையே. என் மெசேஜோடைய ஆரம்பத்திலேயே சொல்கிறேன், கடன் நெருக்கடியினால, கடன் பாரத்தினால வாழ்க்கையே வெறுத்து போய் ஒவ்வொரு நாளும் செத்து பொழைக்கிற அனுபவத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ இனி கடன் வாங்காதபடிக்கு, வாங்கின கடத்தை அடைக்கும்படிக்கு தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமைன்னு சொல்லுங்களேன். கடந்த நாளில் ஒரு பிரதர் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்திருந்தாங்க தேவ பிள்ளைகளே. எதுக்காக அப்படின்னா, நான் எல்லா மாதமும் என்னுடைய மீட்டிங் முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது வழக்கம். காலையில் 5:30 நைட்டு 1 மணி வரையும் அது போயிட்டே இருக்கும். அவ்வளோ பேர் பார்த்து ஜோம் பண்ண வருவாங்க. அப்போ ஒரு பிரதரை பார்த்து ஒரு பிரதர் என்கிட்ட சொன்னார், பிரதர் நான் கார் வச்சுருக்கிறேன்னு நிறைய பேர் பொறாமைப்படுறான் பிரதர், நான் வீடு வச்சுருக்கேன்னு நிறைய பேர் பொறாமைப்படுறான் பிரதர், நான் நல்ல வேலையில் இருக்கிறேன்னு எல்லாரும் பொறாமைப்படுறாங்கன்னு. பிரதர் உண்மையிலேயே என் நிலைமை என்ன தெரியுமான்னு என்ன ஒரு 5 நிமிஷம் இருங்கன்னு பேக்கில் இருந்து அவருடைய சேலரி ஸ்லிப்பை எடுத்தார். அவருக்கு சேலரி என்னதோ ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட வரும்னு வைங்களேன். அதில் 80,000 ரூபாவும் காரு லோனு, வீடு லோனு, எஜுகேஷன் லோனுன்னு இப்படி ஒவ்வொன்றா போய் கடைசியில் அவருக்கு 20,000 ரூபா தான் தங்குமா.
1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள எல்லாமே கரைஞ்சு போயிடுது பிரதர். இந்த வட்டி மேலே வட்டி கட்டி இந்த கிரெடிட் கார்டுன்னு ஒன்றை நான் வாங்கி இதிலிருந்து அதில் போடுறது, அதிலிருந்து இதில் போடுறது. பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என் வாழ்க்கை அப்படியே சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா? வட்டி குட்டி போட்டு அது ரொம்ப கஷ்டமாகி அப்படி கழுத்து வரையும் கத்தி வந்த நிலைமையில் இருக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, இனி நீயோ கடன் வாங்குவதில்லை. இன்னைக்கு பிரதர் நிறைய காரியத்தில் கடன் வாங்கி என் எஜுகேஷன் லோனை எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல பிரதர். என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வாங்கின கடனை எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியல பிரதர். கைமாத்தா ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் பணம், இன்னைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன்னு ஏமாத்திட்டாங்க பிரதர். சீட்டு போட்டு நான் ஏமாந்துட்டேனேன்னு சொல்லி கடனில் மூழ்கி போய் இருக்கிறையா? சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறையா? இரவெல்லாம் எனக்கு தூக்க வர மாட்டுக்கு பிரதர். ஒரே சிந்தனையா ஓடிக்கிட்டு இருக்குது பிரதர். 10 ஃபோன் கால் வருது பிரதர். நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு டிவி பெட்டிக்கு முன்னாடி இருந்து அழுது கொண்டிருக்கிற லதா, கௌரி, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கடனை அடைக்கக்கூடிய வழியை ஆண்டவர் திறந்து விட போகிறார். ஷபாரபா லாகா ரூடபா சேமா லாகா சந்தாராபா லாபா. ஞானம் இல்லாம பண்ணிட்டேன் பிரதர், எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவெடுத்துட்டேன் பிரதர், வாழ்க்கையில நிம்மதியே இல்லை பிரதர்னு சொல்லி டெய்லி மாடு மாறி உழைக்கிறேன் பிரதர். உடம்பு முடியலைன்னா கூட ஒரு நாள் நான் லீவ் எடுக்க முடியலை பிரதர். என்னன்னா நான் பட்டினியா இருந்துப்பேன், என் பிள்ளைங்க எப்படி பிரதர் பட்டினியா இருக்கும்னு ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கிறையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கடன் என்கிற சாபத்தை ஆண்டவர் முறிப்பாராக இயேசுவின் நாமத்தினால. நீ நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு உதவிக்கரம் வருவதாக. உன்னை எந்த கடன் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அதிலிருந்து விடுதலையாவாயாக. ஷபா ரபா லபா. இந்த கடன் என்பது ரொம்ப கொடுமையான விஷயங்க. ஷபா ரபா லாபா சந்தா ரபா லாபா. இந்த கடன் என்ன பண்ணும் தெரியுமா? எனக்கு தெரியும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு சகோதரி என்னிடத்திலே கடன் பிரச்சனை நிமித்த ஜெபிக்க வந்தபோது அந்த கடன்காரன் சொன்னானா, அவளை தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்ணணும், அதனால் நீ கடனை தரலனா நீ இதை பண்ணி ஆகணும். அந்த பிள்ளை அண்ணா, நான் தேவனுக்கு பயப்படுறவன், எப்படின்னா இந்த கடனை அடைக்கிறது? நான் அவள் தலை மேலே கை வச்சு ஜோம் பண்ணிட்டு சொன்னேன், நீ கவலைப்படாத மகளே, கர்த்தர் உன் கடனை அடைக்கக்கூடிய வழியை தரப்பார்னு சொல்லிட்டு போன தேவ பிள்ளையே. அவள் புருஷன் செத்து வரவேண்டிய பணம் ரொம்ப நாளாக வராமல் இருந்தது. அதையெல்லாம் தேவன் வர வச்சு கடனை அடைச்சி தலை நிமிர்ந்து வாழ வைத்தார் என் ஆண்டவர். ஹாலே லூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன், ஒருவேளை கடன் பிரச்சனையை நிமித்தம் குடிக்கு அடிமை ஆயிட்டையா? தேவையில்லாத நபர்களுக்கிட்ட எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறையா? வலையில மாட்டிக்கிட்டு எழும்ப முடியாம இருக்கிறையா? இந்த மாலை நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் கடனை நான் அடைப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்திலையும் 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் அவனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னாளாம். இந்த வேத பகுதி எல்லாருக்கும் தெரியும். தீர்க்கதரிசிகளுக்கு மனைவியா இருந்த ஒருத்தியை பற்றி வேதம் சொல்லுது. அவருடைய புருஷன் இறந்து போயிட்டான். எப்படி இறந்தான்னு பைபிள் சொல்லலை. அவன் இறக்கும்போது நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு இறந்து போயிட்டான். அந்த வீட்டில் உள்ளவங்க, அந்த கடன்காரங்களெல்லாம் என்ன வந்தாங்க தெரியுமா? வீட்டிலேருந்து பீரோவை தூக்குனாங்க, வீட்டிலேருந்து கட்டிலை தூக்குனாங்க. கடைசியில் அவங்க 2 பிள்ளைகளையும் அடிமையாக கொண்டு போகிற அளவுக்கு அந்த கடன் பிரச்சனை அவளை கொண்டு விட்டுருச்சு. இந்த நேரத்தில் எலிசா என்கிற ஒரு தேவ மனிதன் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா,
இப்போ அவ சொன்னா, என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் எல்லாமே காலியாக இருக்குது பிரதர். மிளகு டப்பா, மல்லி டப்பா, அரிசி டப்பா எல்லாமே காலியாக இருக்குது பிரதர். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வாங்க முடியாமல் என் பிள்ளைங்களையும் கடகாரம் கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கான்னு. அப்போ அந்த எலிசா காலி பாத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை வார்த்த போது, அவளுடைய கடனை அடைக்கக்கூடிய அற்புதம் நடக்கிற வரை அந்த எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், இன்னைக்கு அதே மாதிரி இந்த ஊழியக்கார ஜோம் பண்ற உனக்காக காலியா இருக்குதா, எல்லாமே வெறுமையா இருக்குதா, ஒன்றுமே இல்லாம இருக்குதா, என்னால் இந்த கடனை கட்ட முடியல பிரதர், ஒரு லேண்டை விற்கணும்னு நினைக்கிற முடிய மாட்டுக்கு, சொந்த வீட்டை விற்று தான் கடனை அடைக்கணும் மாதிரி இருக்குது, பத்திரங்களை அப்போ அடகு வச்சிருக்கிறேன் பிரதர், நகையை அடகு வச்சிருக்கிறேன் பிரதர், என் வாழ்க்கையில் இனி என் உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருக்குதுன்னு கவலையோடு இருக்கிறையா, இன்னைக்கு உன் காலி பாத்திரத்தை உன் கையை கர்த்தருக்கு நேராக இப்படி ஏந்தி பிடித்து கொண்டு கேள். கண்டிப்பாக நான் இன்னைக்கு உனக்காக வார்க்க போகிறேன். உன் கடனை அடைக்கக்கூடிய அற்புதம் இயேசுவின் நாமத்தினால உனக்கு நடக்க போகிறது. உனக்கு வரவேண்டிய பணங்கள், விற்காத இடங்கள், மந்திரத்தினால சூனியத்தினால கையை கட்டி போட்டிருக்கிற கட்டுகள் கலன்று விழுவதாக. இந்த லாண்டு பிசினஸை பண்ணி ஒன்றும் கிடைக்காமல் சோர்ந்து போய் இருக்கிறையா, உன் பிசினஸ்ல நிறைய தோல்வியை நழுவிட்டியா, இனி வாழவே முடியாது, ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறையா, ஒரு ஊரை விட்டு மறு ஊருக்கு போயிட்டு இருக்கிறையா, எல்லார்ட்டையும் தாரேன்னு சொல்லும் போது கெட்ட வார்த்தையில திட்டுறாங்களா, அசிங்க அசிங்கமா கேட்கிறாங்களா, என்னால தலை நிமிர்ந்து வாழவே முடியல, நான் செத்தரலாம் போல இருக்குன்னு நினைக்கிறையா, இன்னைக்கு உன் காலி பாத்திரத்துல இந்த அபிஷேகத்தின் எண்ணெய் வந்து விழப்போகிறது இயேசுவின் நாமத்தினால. உன் கஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் மாத்துவார், உன் கடனை கர்த்தர் அடைப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். யாரெல்லாம் இங்கே கடன் பிரச்சனையின் நிமித்தம் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த கடல்ல இருந்து வெளியே வர முடியாதபடி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய எல்லா கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாலை நேரத்தில் நடப்பதாக. ஷபரபாலபா, மூழ்கி போனது, தொலைச்சிட்டு தேடுறது, ஆண்டவரே அப்பா எல்லாம் மாறுவதாக. தூக்கு கயிறுகள், விஷ பாட்டல்கள், சாகணும்னு எண்ணத்தை கொண்டு வருகிற அசுத்தாவிகள் விலகி போகட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய காலி பாத்திரங்கள் நிரம்ப போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு, அதாவது 13ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு பம்மல்ல உள்ள ஜெயின் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் என்னுடைய 1 வருஷத்தினுடைய ஆண்டு விழா மீட்டிங் நடக்குது. மறக்காமல் நீங்கள் எல்லாரும் வாங்க, உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா கீழே தொடர்புக்கு என் நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை எதிர்பார்க்குறேன். எவ்வளோ அற்புதம் நடக்குது. உங்கள் கடனை எல்லாம் கர்த்தர் அடைப்பா. God bless you. God bless you. God bless you. இயேசுவிற்காக எழும்பிட ஊழியங்கள் நடத்தும் 1ஆம் ஆண்டு விழா. துளிர்த்த கோல். சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் எண் 24, காஞ்சி முனுசாமி தெரு, VOC நகர், பம்மல், சென்னை 75 BB மருத்துவமனை அருகில். தொடர்புக்கு 9791028855 மற்றும் 7448750484. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள்.